ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 71ஆம் அத்தியாயம். பிரயாக ஈஸ்வர லிங்கம். குறிப்பு: சாந்தனுவிற்கும் கங்கைக்கும் நடந்த திருமணம் மற்றும் 8வது குழந்தையை பீஷ்மரை கங்கையில் வீசவிருந்த போது சாந்தனு மன்னன் தடுத்ததால் கங்கை அவனை விட்டு பிரிந்து சென்ற கதை மகாபாரதம் ஆதி பர்வம் அத்தியாயங்கள் 96 முதல் 99 கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்கந்த புராணம் இந்த கதையை பயன்படுத்தி கங்கையை மகாகாலவனத்தில் உள்ள பிரயாகேஸ்வரரிடம் வரவழைக்கிறது. இந்த நிகழ்வு மகாபாரதத்தில் கூறப்படவில்லை. 71ஆம் தெய்வம் பிரயாகேஸ்வரர் என்ற பெயருடைய லிங்கம் என்றும் அது நிகரற்றது மற்றும் பெரும் பாவங்களை அழிக்கும் தன்மை கொண்டது என்றும் அறிந்து கொள்வீராக. வைவஸ்வத மன்வந்திரத்தில் துவாபர யுகத்தில் ஹஸ்தினாபுர நகரில் சாந்தனு என்ற புகழ்பெற்ற மன்னன் இருந்தான். அவன் அற்புதமாக போர் புரியும் ஆற்றலை பெற்றிருந்தான். பெரும் ஆற்றல் கொண்டிருந்த மன்னன் அவன் வஜ்ரம் போன்ற உடல் வலிமை கொண்ட இளைஞன். அவன் எல்லா சாஸ்திரங்களிலும் வல்லவன் மற்றும் எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவன். அவன் வலிமையிலும் ஒளியிலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு சமமானவன். அவன் சூரியனுக்கு ஒப்பிடத்தக்கவன். ஒரு முறை அந்த வலிமை மிக்க மன்னன் சித்தர்களாலும் சாரணர்களாலும் சூழப்பட்ட கங்கை நதிக்கரையில் தனியாக அலைந்து திரிந்தான். ஒரு பெரிய இராணுவம் மற்றும் வாகனங்களுடன் நூற்றுக்கணக்கான குதிரைகள் மற்றும் யானைகளுடன் ஒரு அடர்ந்த காட்டிற்கு சென்றான். அவன் வேடிக்கையாக மான்களையும் புலிகளையும் கொன்றான். அந்த சிறந்த மன்னன் எருமைகள், காட்டு குதிரைகள் மற்றும் பன்றிகளையும் கொன்றான். ஒரு முறை அந்த காட்டில் மற்றொரு லக்ஷ்மி தேவியைப் போல தன் உடலால் பிரகாசிக்கும் ஒரு மிகச்சிறந்த பெண்ணை அவன் கண்டான். அவளுடைய உடல் அழகை கண்டு அவன் ஆச்சரியமடைந்தான். மகிழ்ச்சியால் அவனுக்கு மயிர்கூர்ச்செறிந்தது. அவன் அவளை தன் விழிகளால் பருகிவிடுவது போல தோன்றினான். ஆனால் ஒருபோதும் திருப்தி அடையவில்லை. மிகுந்த ஒளியுடன் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கும் மன்னனை கண்ட அந்த அழகிய பெண் மிகுந்த மையலால் பெரிதும் ஆட்கொள்ளப்பட்டாள். அவளும் ஒருபோதும் திருப்தி அடையவில்லை. மென்மையான சமாதானப்படுத்தும் வார்த்தைகளில் மன்னன் விசாரித்தான். நீ ஒரு தேவதையா, தானவியா, கந்தர்வியா அல்லது அப்சர பெண்ணா? சிறந்த இடையழகு கொண்ட பெண்ணே, நீ ஒரு யக்ஷியா, நாககன்னிகையா அல்லது மனித பெண்ணா? தாமரையின் உள்ளிதழின் மென்மை கொண்டவளே, பேரழகுடையவளே, நீ என் மனைவியாக வேண்டும் என்று உன்னிடம் வேண்டுகிறேன். மென்மையாகவும் இனிமையாகவும் கூறப்பட்ட மன்னனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் தேவியே அவள் சம்மதித்தாள். ஆனால் சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுமாறு மன்னனை அவள் கேட்டுக்கொண்டாள். நான் கட்டுப்படுத்தப்பட்டாலோ அல்லது எனக்கு பிடிக்காத ஒன்று செய்யப்பட்டாலோ நான் நிச்சயமாக உங்களை விட்டு சென்று விடுவேன். மன்னா, நீ யார், நீ யாருக்கு சொந்தமானவள் என்றெல்லாம் என்னிடம் ஒருபோதும் கேட்கக்கூடாது. மன்னன் அப்படியே ஆகட்டும் என்றான். அவளுடைய உண்மை உடைமை, நல்ல நடத்தை, சிறந்த பழக்க வழக்கங்கள், அழகு மற்றும் பெருந்தன்மை போன்ற நற்குணங்கள் மற்றும் சேவை செய்யும் மனப்பான்மை ஆகியவற்றை கண்டு மன்னன் இரகசியமாக மகிழ்ந்தான். உண்மையில் அவள் முற்காலத்திலும் பாயும் தெய்வீக கங்கையே, ஒரு தேவியின் வடிவில் இருந்தாள். மனித உருவம் தரித்த அந்த அழகிய பெண் புகழ்பெற்ற மன்னனுக்கு பேரானந்தம் அளித்தாள். அவளுடைய சிறந்த குணங்களால் வசீகரிக்கப்பட்ட மன்னன் அந்த இன்பத்தில் மூழ்கி இருந்ததால் கடந்து சென்ற பல மாதங்களையும் பருவங்களையும் ஆண்டுகளையும் அவன் உணரவில்லை. அவளுடன் விருப்பப்படி விளையாடி மகிழ்ந்த மன்னனுக்கு அவளுக்கு தெய்வீக தோற்றம் கொண்ட 8 மகன்கள் பிறந்தனர். ஒவ்வொரு மகன் பிறந்த போதும் அவள் அவனை கங்கையின் புனித நீரோட்டத்தில் எரிந்து, உன் முக்திக்காகவே இதை செய்கிறேன் என்று கூறுவாள். இது சாந்தனு மன்னனுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அவள் தன்னை விட்டு பிரிந்து விடுவாள் என்ற பயத்தால் அந்த அழகிய பெண்ணிடம் அப்போது எதுவும் அவன் கூறவில்லை. 8வது மகன் பிறந்தபோது தன் மகனை தக்க வைத்து கொள்ள விரும்பிய துயரமடைந்த மன்னன் அவள் சிரிக்கும் மனநிலையில் இருந்தபோது அவளிடம், குழந்தையை கொல்லாதே. நீ யார்? நீ யாருக்கு சொந்தமானவள்? ஏன் மகன்களை கொல்கிறாய்? உன் சொந்த மகனுக்கு தீங்கு விளைவிக்கும் பெரும் பாவத்தை செய்யாதே. இழிந்தவளே, நிறுத்து என்றான். கங்கை கூறினாள், மகப்பேறு பெற்றவர்களில் மிகச் சிறந்தவரே, நானும் என் மகனை நேசிக்கிறேன்.
நான் உங்கள் மகனை கொல்ல மாட்டேன். நிபந்தனையின்படி இங்கு எனது வாசம் முடிவுக்கு வந்துவிட்டது. நான் ஜன்னுவிற்கு மகளான கங்கை ஆவேன். ஜன்னு முனிவரின் செவியிலிருந்து வெளிவந்தேன். பெரும் முனிவர்களால் சேவிக்கப்படுபவள். தேவர்களின் காரியத்திற்காக நான் உங்களுடன் என் தினங்களை கழித்தேன். இவர்கள் மிகுந்த சக்தி வாய்ந்த அளவற்ற அச்சமூட்டும் 8 தேவ வசுக்கள். வசிஷ்ட மாமுனிவரின் சாபத்தின் காரணமாகவே அவர்கள் மனிதர்களாக பிறந்தனர். அவர்களை பெற்றெடுக்க உங்களைத் தவிர இந்த பூமியில் வேறு யாரும் இல்லை. எந்த ஒரு சாதாரண பெண்ணும் என்னை போன்ற ஒரு தாயாக இருக்க இயலாது. எனவே அவர்களை கருத்தரிப்பதற்காகவே நான் ஒரு மனித உருவம் எடுத்தேன். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். பெரும் புண்ணிய விரதங்களை உடைய மன்னரே, நான் செல்கிறேன். மகனை காப்பீராக. இவ்வாறு கூறிய பின்னர் மனித உருவம் கொண்ட அந்த பெண் மாயையால் மயக்கப்பட்டு புலம்பத் தொடங்கினாள். விஷ்ணுவின் மாயை என்ன பரிதாபம்! கொடியவளான என்னால் என் மகன்கள் கொல்லப்பட்டனர். மயக்கத்தால் அந்த பிள்ளைகள் நீரில் வீசப்பட்டனர். ஐயகோ, என் அன்பான குழந்தைகளே, என் மகன்களே, என்னை விட்டு விட்டு எங்கே சென்று விட்டீர்கள்? என் இதயம் ஏன் துண்டு துண்டாக உடையவில்லை? அம்மா அம்மா என்று பரிதாபமாக கதறி அழுதபடி இவர்கள் எப்போது தாங்களாகவே வருவார்கள்? அன்பு குழந்தையே, அன்பு குழந்தையே என்று கூறி என் மகன்களை நான் எப்போது பாசத்துடன் தழுவிக்கொள்வேன்? எந்த மகனின் உடல் தரையின் செம்மண் துகள்களுடன் தொடர்பு கொண்டு என் மடியையும் மேலாடையையும் மாசுபடுத்தும்? என் உடலிலிருந்து பிறந்த அந்த அன்பான குழந்தைகளை மனங்களுக்கும் இதயங்களுக்கும் மகிழ்ச்சி அளித்த இவர்களை தாயான நானே கொன்று மரணத்திற்கு ஆளாக்கிவிட்டேன். இந்த கொடூரமான செயலை செய்த நான் எந்த உலகங்களுக்கு செல்வேன்? மகன்களை கொன்ற இரக்கமற்றவளான நான் மீண்டும் எப்படி புண்ணியம் பெற இயலும்? இவ்வாறு அவள் மீண்டும் மீண்டும் பரிதாபமாக கதறி அழுது துயரமடைந்து அசைவற்று தரையில் மயங்கி விழுந்தாள். இதற்கிடையில் அழகிய பெண்ணே, சிறந்த முனிவரான நாரத மாமுனிவர் திடீரென்று அவள் புலம்பும் ஒலியை கேட்டு இவ்வாறு சிந்தித்து அவளருகே சென்றார். ஆச்சரியத்தால் அவளுடைய விழிகள் விரிந்தன. இது என்ன? தேவர்களால் வணங்கப்படும் புனிதமான ஜன்னு முனிவரின் மகளான இந்த கங்கை, முப்பெரும் பாதைகளை கொண்ட நதி, கடலின் புண்ணியமான தெய்வீக அரசி, அவள் தன் மனித உருவில் கலக்கத்துடன் அழுகிறாள். இவ்வாறு சிந்தித்த பின்னர் பிரம்மதேவரின் மைந்தனான நாரத மாமுனிவர் புலம்பிக் கொண்டிருந்த கங்கையிடம் வந்தார். ஆகாயத்திலேயே நிலை பெற்று அவளிடம் உரத்த குரலில் கூறினாள், உங்களுக்கு நமஸ்காரம். கங்கை தேவியே, நான் நாரதன். மிகுந்த புண்ணியமும் புகழும் வாய்ந்தவளே, ஏன் அழுகிறீர்கள்? தேவர்களாலும் கந்தர்வர்களாலும் வணங்கப்படும் இமயமலையின் மகளாக நீங்கள் அறியப்பட்டவர். பரமேஸ்வரியான சிவனால் நீங்கள் அவருடைய தலையில் தாங்கப்பட்டிருக்கிறீர்கள். நாரத மாமுனிவரின் வார்த்தைகளை கேட்டு ஆகாயத்தேரில் அமர்ந்திருந்த அந்த மாமுனிவரை கண்டதும் அந்த தேவநதி கூறியது, நாரத மாமுனிவரே, மயக்கத்தால் என்னால் இழிவான பாவச் செயல் செய்யப்பட்டது. தெரிந்தே என்னால் பெரும் பாவம் சம்பாதிக்கப்பட்டது. 7 புதல்வர்கள் என்னால் கொல்லப்பட்டனர். விதியால் ஏற்பட்டதால் சமுத்திரத்திடம் இருந்து எனக்கு பிரிவு ஏற்பட்டது. நான் ஒரு மனிதனின் மனைவியானேன். எனக்கு புதல்வர்கள் பிறந்தனர். அவர்களும் கொல்லப்பட்டனர். ஆனால் துயரக்கடலில் ஆழ நான் புலம்பினேன். தேவ முனிவரே, எதன் மூலம் நான் மீண்டும் புண்ணியம் பெற இயலும் என்பதனை எனக்கு கூறுங்கள். அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் 3 காலங்களின் நிகழ்வுகளையும் அறியக்கூடிய தூய ஆன்மா கொண்ட சிறந்த முனிவரான நாரத மாமுனிவர் கங்கையிடம் இந்த வார்த்தைகளை கூறினார். நாரத மாமுனிவர் கூறினார், முழு பிரபஞ்சத்தாலும் வணங்கப்பட தகுந்த தெய்வமே, தேவர்களின் புனிதமான நிலை மறக்கப்பட்டு விட்டதா? அழகிய பெண்ணே, வசுக்களின் முக்திக்காக உன்னால் அது உறுதியளிக்கப்பட்டது. அந்த வசுக்கள் சிறந்த விரதங்களை கொண்ட பெண்ணே, உன் அருளால் தங்கள் உலகங்களை திரும்ப பெற்றுள்ளனர். தேவியே, சந்தனு மன்னனே சமுத்திரனாக கருதப்படுகிறான். அவனது அவதாரம் உன்னால் மட்டுமே ஏற்பட்டது. உயரிய ஆன்மா கொண்ட நாரத மாமுனிவரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மும்மார்க்கம் கொண்ட புனித கங்கை அந்த பெரும் முனிவரிடம் பதிலளித்தார். புனித பிராமணரே, நீங்கள் கூறுவது உண்மை.
இப்போது நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன். ஆனால் நான் எடுத்த மனித பிறப்பால் மயக்கமடைந்து விட்டேன். பழி சொற்களுக்கும் அவதூறுகளுக்கும் பயந்தேன். அதனால் உங்களிடம் அடைக்கலம் தேடினேன். எனக்கு தகுந்த அறிவுரை வழங்கப்படட்டும். ஒரு சிறந்த புனித தலம் எனக்கு குறிப்பிடப்படட்டும். நாரத மாமுனிவர் கூறினார், பிரபஞ்சத்தின் வணக்கத்திற்குரியவளே, புண்ணியத்தை அருளும் தேவியே, பழி சொற்களுக்கும் அவதூறுகளுக்கும் பயப்படுவதாக கூறும்போது தேவர்களுடன் செய்த ஒப்பந்தம் மறக்கப்பட்டு விட்டதா? நீங்கள் என்னிடம் மிகச்சிறந்த தலத்தை குறித்து வினவினீர்கள். கேட்பீர்களாக. சிறந்த விரதங்களை கொண்ட பெண்ணை நான் தமக்கு கூறுகிறேன். அவந்தி 7 கல்பங்களுக்கு நீடிக்கும் நித்தியமான இடமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கே தமது தோழியரான சிப்ரா பிராமணர்களின் நிரந்தர விருப்பத்திற்குரியவள் எப்போதும் இருக்கிறாள். அதன் கரையில் துர்தர்ஷேஸ்வரருக்கு தெற்கே மங்களகரமான லிங்கம் உள்ளது. அது தேவர்களால் போற்றத்தக்கது, மேலும் அனைத்து தீர்த்தங்களாலும் நாடப்படுவது. அதை காண்பதாலேயே உங்கள் நோக்கம் நிறைவேறும். ஆகையால் தேவ ரிஷிகளால் நாடப்படும் மிகுந்த புண்ணியம் வாய்ந்த கங்கை நதியே தாம் செல்வீராக. உயரிய உள்ளம் கொண்ட நாரத மாமுனிவரால் இவ்வாறு கூறப்பட்டதும் மும்மார்க்க நதியும் பெரும் புண்ணியம் வாய்ந்தவளுமான கங்கை அங்கு சென்று தனது தோழியான சிப்ராவை கண்டாள். அவளுடன் சங்கமித்து மிகுந்த புனிதமான லிங்கத்தை கண்டு பெரும் பக்தி பரவசத்துடன் அதை வணங்கி நீண்ட நேரம் அங்கே தங்கி இருந்தாள். பின்னர் பாவங்களை அளிக்கும் சூரியனின் மகளுமான தெய்வீக யமுனை கங்கை இருந்த இடத்திற்கு அன்புடன் வந்தாள். அந்த தேவி சிவபெருமானை சங்கரனை தியானித்து கொண்டிருந்த கங்கையை கண்டாள். அவளும் அங்கேயே தங்கி அந்த பெரும் சிவனை வணங்கினாள். பின்னர் அதே நேரத்தில் பிராச்சி தேவியான சரஸ்வதி தேவி கங்கை மற்றும் யமுனையின் நீருக்குள் நன்கு மறைந்தவாறு அங்கு வந்தாள். இதற்கிடையில் தேவியே நாரத மாமுனிவர் தேவேந்திரனிடம் கூறினார், மகா காலவனத்திற்கு சென்றிருந்த பிரயாகை காணப்படவில்லை. கங்கைக்கும் யமுனைக்கும் இடையில் சரஸ்வதியும் மறைந்த வடிவில் இருக்கும் அந்த புனித ஸ்தலமே அனைத்து பாவங்களையும் அளிக்கும் பிரயாகை என்று அறியப்பட வேண்டும். இப்போது எனக்கு தெரியாத ஏதோ ஒரு காரணத்தால் பிரயாகை சிறந்த இடத்திற்கு சென்றுவிட்டது. மகா காலவனத்தை அடைந்தனர். உயரிய உள்ளம் கொண்ட நாரத மாமுனிவரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவர்கள் அனைவரும் தேவேந்திரனுடன் இணைந்து மும்மூர்த்திகளுக்கும் உரிய சிறப்பு மிக்க தேவி கங்கையை போற்றி புகழ்ந்து பலவிதமாக பிரார்த்தனைகளால் புகழ்ந்து கொண்டே அவந்தி நகரத்திற்கு சென்றனர். கங்கை தேவியே, எல்லா பாவங்களையும் அளிப்பவளே, உனக்கு நமஸ்காரம். தேவியே, தாமே பசுக்களின் தாய், மேலும் பசுக்களுக்கு முக்தியை அளிப்பவளும் தாமே ஆவீர்கள். தாமே எப்போதும் 3 உலகங்களையும் புனிதப்படுத்துகிறீர்கள். மேலும் ஹரனால் தன் தலையில் தாங்கப்படுபவளும் தாமே ஆவீர்கள். தாம் வால கிள்ளிய முனிவர்களால் சேவிக்கப்படுகிறீர்கள். மேலும் தாமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான கலையாக இருக்கிறீர்கள். யமுனை நதி, உமக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். காளிந்தி நதியே, நதிகளிலேயே சிறந்தவளே, தேவியே, பகலின் அதிபதியான மார்த்தாண்டனின் சூரிய தேவனின் மகளே, சிப்ரா தேவியே, பிரம்மதேவரின் உடலிலிருந்து தோன்றிய மங்களமானவளே, உமக்கு நமஸ்காரம். தாமே நன்கு அறியப்பட்ட பிராசி, புண்ணியமான உடலை கொண்ட சரஸ்வதி, குருக்ஷேத்திரம், புஷ்கரம் மற்றும் மகாலயத்தில் பிராசி என்று அழைக்கப்படுபவளே, எல்லா பாவங்களையும் அழிக்கும் சிப்ரா என்றும் புகழ் பெற்றவள். தாமே எல்லா உயிரினங்களுக்கும் தயையாக இருக்கிறாய். தாமே ஸ்வர்க்கம், மனிதர்களின் புகலிடம். தாமே எல்லா உயிரினங்களுக்கும் தாய். தாமே பூமியில் பிராசி என்று போற்றப்படுகிறீர்கள். பூமியில் உள்ள உடலெடுத்த உயிரினங்களின் பல பிறவிகளின் பாவக்கரைகளை கண்டு தேவியே, தாங்கள் 3 உலகங்களிலும் நிலை பெற்று
அதை நீக்கி விடுகிறீர்கள். இந்த நதிகளின் சங்கமம் அறிஞர்களால் பிரயாகை என்று நினைவு கூறப்படுகிறது. நீங்கள் அனைவரும் இங்கு வந்து பிரதிஷ்டை செய்து நீராட்டிய இந்த தெய்வம் இன்று முதல் பிரயாகேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டு 3 உலகங்களிலும் நன்கு அறியப்படும். அந்த தெய்வத்தை நினைத்தாலே பாவங்கள் அழியும். இங்கு வந்து பிரயாகேஸ்வரரை தரிசிப்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு திருப்தியும் ஆசீர்வாதமும் பெறுவார்கள். அவர்களின் தாய் மற்றும் தந்தையின் குடும்பங்கள் அவர்களால் முக்தி பெறும். பிரயாகேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம் கங்கையின் புண்ணியத்தை விட 3 மடங்கு அதிகமான புண்ணியத்தால் வாழ்க்கையின் 4 குறிக்கோள்களின் பலன் அடையப்படும். கங்கை கரையில் உள்ள பிரயாகை மங்களகரமான தேவ தாருவனம், நைமிஷம், புஷ்கரம், ஸ்ரீசைலம், திரிபுஷ்கரம், திரையம்பகம், தௌதபாபம், பைரவம், மகேந்திரம், கோகர்ணம் மற்றும் ரேவா, கபிலா நதிகளின் சுவர்ணம் எனப்படும் சங்கமம் ஆகிய புண்ணிய தலங்களுக்கு 12 ஆண்டுகள் சென்று பெரும் சித்தியானது பிரயாகேஸ்வரரை 1 மாதம் மட்டும் தரிசிப்பதாலேயே கிடைத்துவிடும். குறிப்பாக 8ஆம் மற்றும் 14ஆம் திதிகளில் தேவையான விரதங்களை அனுசரித்து பிரயாகேஸ்வரர் என்ற லிங்கத்தை பக்தர்கள் பக்தியுடன் தரிசித்தால் 100கணக்கான கோடி கல்பங்களுக்கு பிறகும் அவர்கள் மீண்டும் உலக வாழ்க்கைக்கு திரும்பி வர மாட்டார்கள். அந்த லிங்கம் பூமியில் இருக்கும் போது இன்பங்களையும் முக்தியையும் அருள்பவராக இருக்கும். முக்தியை அருளும் இந்த சிறந்த லிங்கத்தின் 3 கல்பங்கள், பகுதிகள், அம்சங்கள் உள்ளன. அவை அனைத்து பாவங்களையும் அளிக்கும் கங்கை, யமுனை மற்றும் பிராசி ஆகும். இவ்வாறு கூறிய பிறகு தேவர்கள் கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதியை வணங்கி துதித்தனர். பின்னர் அவர்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றனர். பிரயாகேஸ்வரர் என்ற லிங்கத்தை பல்வேறு வகையான பிரார்த்தனைகளால் வழிபட்டு துதித்த பின்னர் தேவேந்திரனை தலைமையாக கொண்டு மகிழ்ந்த தேவர்கள் ஸ்வர்க்கம் சென்றனர். இவ்வாறு தேவியே பிரயாகேஸ்வர தேவரின் பாவம் போக்கும் சக்தி தமக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இனி சந்திராதித்யேஸ்வரரின் கதையினை கேளுங்கள். 71ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.